ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆக போகுது, என்ன நான் பண்ணல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த குவிக் வீடியோ. அண்ட் எஸ், உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குதுன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்திருக்கு. நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் மட்டுமே உட்காந்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் ஆக போகுதுன்னு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஸோ நிறைய பேர் இந்த பழைய அப்டேட்டில் பார்க்காம இருந்திருப்பீங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு தெரிஞ்சும் யோசிக்கல, இதெல்லாம் ஏன் சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நீட் எக்ஸாமோட பேட்டர்னே தெரியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகேவா? சும்மா 25 லட்சம் பேர் நீட் எழுதலை. ஸோ அந்த மாதிரி நீட் எழுதுற பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எத்தனை கொஸ்டின் வரப்போகுது, நெகட்டிவ் மார்க்கிங் டைமிங் எதுவுமே தெரியாமல் கூட இருக்கும். ஸோ எக்ஸாமோட டைமிங் 2 o'clockலேருந்து 5 o'clock, முன்னாடி 5:20 வரைக்கும் இருக்கும். இப்போ 5 o'clock மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 200 கொஸ்டின் கிடையாது, 180 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து பென் பேப்பர் மாடல் தான், ஆன்லைன் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சும்மா யூடியூப்லேருந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கலாம். பட் கன்ஃபார்ம் எப்போயுமே நான் ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்கிறேன், பென் பேப்பரில் தான் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ எப்போ உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும். என்னெல்லாம் கரெக்ட் பண்ண அப்படின்னா ஆஸ் பர் அனெக்ஷர் 1ன்னு போட்டிருக்காங்க. அனெக்ஷர் 1 போய் செக் பண்ணி பார்த்தேன். அனெக்ஷர் 1ல் டிசபிலிட்டி பற்றி தான் இருக்குது, கரெக்ஷன் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? நான் வேணால் அது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சார் கரெக்ஷன் எங்களுக்கு இல்லவே இல்லை, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கோ ஒரு தடவை உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி லைன் பை லைனாக உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் என்ன மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா என் கூட ஒரு ஃப்ரெண்டு படித்தார். ஓகேவா? என்னோட கிளாஸ்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1998 பிறந்தார். ஆனால் அவர் தெரியாமல் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கீபோர்டில் டைப் பண்ணுறப்ப 8ம் 5ம் மேலே கீழே தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ 1995ன்னு டைப் பண்ணி விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1995 10th மார்க் ஷீட்டில் அவர் டைப் பண்ணதுனால அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மார்க் ஷீட்லேயுமே அவர் 1995 தான் போடுற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்கள், அவரோட ஆக்சுவல் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 28ன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் பர் சர்டிஃபிகேட் அவரோட ஏஜ் 30. சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த லிமிட் இருக்கிற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப டிமெரிட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்துக்கோங்க. ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோ. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு தடவை என்ன பண்ணுங்க, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது எப்போ வரைக்கும்னா 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் 10ஆம் தேதி கூட ஒரு நாள் சும்மா ஒரு 10 நிமிஷம் செக் பண்ணிக்கோங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா. ஓகே. ஸோ இது யாருக்காக? ஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லுமா அப்படின்னு கேட்டால் இது வந்து பேசிக்கலி யாருக்காகனா அவங்க வேறு கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கேட்டகிரியில் காசு கம்மி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் SC STயில் அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆக போகுதுன்னு இந்த அனெக்ஷர்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த புல்லட்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, கரெக்ஷன் வந்து பர்டிகுலர்லி 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகும். இது வந்து முன்னாடியே அவங்க விட்ட விஷயம் தான். ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் SC ST கேட்டகிரின்னு போட்டு 1000 ரூபா கட்டியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லாதனால நாங்கள் வந்து ஜென்ரலுக்கு மாறிக்கிறோம், இல்லை OBCக்கு மாறிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். அது மட்டும்தான் இங்கே நடக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. கரெக்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்ப எனக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் செக் யுவர் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் பிஃபோர் சப்மிஷன். இது எல்லாமே உங்களால் அப்புறமேல் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து அவங்களோட அந்த ஃபோட்டோ, சரிங்களா, கேண்டிடேட் ஹேஸ் டு அப்லோட் ஒன்லி ஹிஸ் ஆர் ஹர் ஓன் லேட்டஸ்ட் ஃபோட்டோ. ஸோ ஜனவரி 1க்கு அப்புறம் எடுத்த ஒரு ஃபோட்டோவை தான் அவங்க அப்ளை பண்ணோம். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. இது மட்டும் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி கரெக்ஷன் விண்டோவில் என்னென்ன கரெக்ட் பண்ணலாங்கிறது போடலை. NTA will not consider any correction request in any manner by the candidate through post, fax, WhatsApp, email. நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுறது யூஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நோ கரெக்ஷன் ஃபெசிலிட்டி வில் பி கிவன் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் எப்போயுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் ஒரு சில விஷயங்கள், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அம்மா பேர் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உங்களோட கேஸ்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு பதிலாக நான் தமிழ்லேயும் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறது கரெக்ட் பண்ணலாம். நான் எந்த ஊரில் போய் எக்ஸாம் எழுதணும் அந்த ப்ரியாரிட்டி வேணால் கரெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஐ எம் நாட் ஷுர் இந்த வருஷம் எதெல்லாம் அலோவ் பண்ண போகிறாங்க. பட் பொதுவாக இதான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஃபைனல் சப்மிட்டட் பர்டிகுலர் இன் எனி ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட் கேன் சேஞ்ச் ஒன்லி டியூரிங் த கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் விண்டோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தவிர ஒன்றுமே இல்லை. ஸோ இதுவும் இருக்குது. சரிங்களா? இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பிரன்சி இந்த பர்டிகுலர் த கேண்டிடேட் ஹிஸ் ஆர் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் ஷோன் இன் அட்மிட் கார்டு. ஸோ சப்போஸ் உங்களோட அட்மிட் கார்டில் உங்கள் ஃபோட்டோ தப்பாக வருது, சரிங்களா, நீங்கள் கொடுத்தது ஒரு ஃபோட்டோ,
அட்மிட் கார்டில் வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எப்போனா நீங்கள் அட்மிட் கார்டில் ஃபோட்டோ பிரச்சனை, பேர் தப்பாக வந்துருச்சு அப்படிங்கிறப்ப மட்டும் இது பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், சரிங்களா? இது வந்து என்டிஏ வந்து உங்கள் ஃபோட்டோ தப்பாக பிரிண்ட் பண்ணி அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கேஸ்க்கு இந்த இது ஓகேவா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ ஏதாவது தப்பாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்? கேண்டிடேட் மே இமீடியட்லி அப்ரோச் த ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஃபோன் நம்பர் எடுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு போடலாம். Candidate would appear the examination with already downloaded admit card. ஸோ நீங்கள் என்ன அட்மிட் கார்டு வச்சுருக்கீங்களோ அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதே அட்மிட் கார்டோட போய் சேர்ந்துடணும். என்டி என்ன பண்ணுவான், லேட்டராக உங்கள் ரெக்கார்ட்ஸில் அந்த ஃபோட்டோவை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்களே தவிர ஓப்பன் ஆனோடனே என்னென்ன சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லலை. என்ஷூர் தட் கரெக்ட் டேட்டா இஸ் சப்மிட்டட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன். எனி கரெக்ஷன் pertaining to the photograph signature எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? will be intimated through email, SMS and the same will be available in the candidate account. Other permission can also be carried through login account only during the fixed. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ensure that correct data is submitted in online. Any correction pertaining to the photograph and signature of the candidate will be intimated த்ரூ இமெயில் ஆர் எஸ்எம்எஸ். சரிங்களா? சப்போஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. அதர் பர்மிசபிள்னா பர்மிட்டபிள் தானே, ஏன்னா கரெக்டாக பெர்மிசபிள் எலக்ட்ரான், ஸோ பெர்மிட்டட் எலக்ட்ரான் ஸ்டேட் கரெக்ஷன் கேன் ஆல்சோ பி கேரி த்ரூ லாகின் அக்கௌண்ட். ஸோ லாகின் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதர் திங்ஸும் சேஞ்ச் பண்ணலாம். பொதுவாக வந்து பேர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள், எதாவது மிஸ்டேக் இருந்தால் பார்த்துக்கோங்க. Candidate may ensure clear photograph and signature are uploaded. Therefore, thereafter no request for correction. So, correction window open பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 நாள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Particulars filled in application form need to be chosen carefully as option 1 exercise cannot be changed later, including examination center. Okay, examination center and medium of question paper except when the window of correction is open. ஸோ அதான் சொல்கிறேன், எக்ஸாமினேஷன் சென்டரை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம், இங்கிலீஷ்க்கு பதில் தமிழுக்கு பதில் இங்கிலீஷ் எழுதுறோம், இது நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, மாற்ற முடியாது, ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ நீங்கள் தாராளமாக மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா என்ன பண்ணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நல்லபடியாக ஒரு 9ஆம் தேதி போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் 1ன்னு சொல்லி இவங்க சும்மா ஒரு காமெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அனெக்ஷர் 1ல் ஒன்றுமே இல்லை. நான் உட்காந்து ஃபுல்லாக தேடி பார்த்தேன், அது ஃபிசிக்கல் டிசபிலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ 148வது பேஜ் நினைக்கிறேன். நான் இங்கே தான்ப்பா. சரிங்களா? இது கிளியராகவும் இல்லை. இது வரைக்கும் இதெல்லாம் டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணால் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இது ஃபுல்லாக டைப் பண்ணது. இது ஸ்கேன்டு காப்பி. ஓகேவா? ஸ்கேன் பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க. இதில் என்ன ஃபிசிக்கல் டிசபிலிட்டி பற்றி தான் இருக்குது. லோகோமோட்டர் டிசபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு சில கண்டிஷன், செரிபல் பாலசி, ஓகேவா, டிராஃப்ட்னஸ், இந்த குள்ளமாக இருக்கிறது, மஸ்குலர் எதுவும் போட்டிருக்காங்க, ஆசிட் அட்டாக் விக்டம்ஸு, பிளைண்ட்னஸ், கண்ணும் எனக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது பக்கத்துல இருந்து, லோ விஷன். ஸோ இந்த அனெக்சர் 1 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்ஷன் விண்டோ பற்றி எதுவுமே போடவே இல்லை. நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி தான் பார்த்தேன் ஒரு தடவை. ஓகேவா? இல்லை வேறு ஏதோ ஒரு அனெக்சர் 1 எனக்கு தெரியல. ஓகே, ஸோ புல்லட்டினில் எதுவுமே இல்லை. மற்றபடி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, 9ஆம் தேதியோ 10ஆம் தேதி நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுமா, அங்கே சேஞ்ச் பண்ண முடியுதுன்னா சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ண முடியாத வச்சதை விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மார்க் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை, ஃபிசிக்ஸு அண்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் பொதுவாக நான் டீச் பண்ணுவேன். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, என்னோடய கிராஷ் கோர்ஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? கிராஷ் கோர்ஸ் யூடியூப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எந்த சாப்டரில் மார்க் கம்மியாக இருக்கோ அதில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சேனலில் வந்து ஃபாலோ ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இனிமேலும் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் நம்ம எய்மர்ஸ் ஆப்போட பேர் எய்மர்ஸ், வேறு எதுவுமே இல்லை, எய்மர்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? சேனல் A2Kன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் தான் ஆப்புக்கும் இருக்கும். அந்த ஆப்பில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துக்கலாம். டெஸ்ட் சீரிஸ், சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது, பார்ஷியல் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிராஷ் கோர்ஸ் பாருங்கள், சேனலை ஃபாலோ பண்ணி கிராஷ் கோர்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, கரெக்ஷன் பண்ணாதவங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.